வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் மீஷோ ஆப்லேருந்து கொஞ்சம் டாலியா ஃப்ளவர் சீடு வாங்கி போட்டிருந்தேன். அது லாஸ்ட்டாக நான் வீடியோ போட்டிருந்தேன். நல்லா விதைச்ச உடனே ரொம்ப சூப்பராக 3வது நாள்லேருந்து ரொம்ப அழகாக பச்சை பசைன்னு வளர்ந்துடுச்சு. வளர்ந்து ரொம்ப அழகாக அது எந்த பிரச்சனையும் இல்லை. சீடு ரொம்பவே சூப்பராக வளர்ந்தது. ஆனால் அடுத்த பிரச்சனை என்னென்னா, நான் மாற்றி வச்சப்போ எல்லாமே எனக்கு வாடி போயிடுச்சு. நான் ஒரு 3 வேளை தண்ணி விட்டு நல்லா தான் பராமரித்தேன். நல்லா நிழலான இடத்துல தான் வச்சேன். ஆனாலும் அடிக்கிற வெயிலில் எல்லாமே அப்படியே கரிஞ்சு போயிடுச்சு. ஒரே ஒரு நாள் மாத்திரம் எனக்கு வேலை இருந்ததுனால நான் தண்ணி விட முடியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே எல்லாம் சின்ன பிளான்டாக இருந்ததுனால அப்படியே கருகி போயிடுச்சு. ஒரு 2 பிளான் மட்டும் எப்படியோ காப்பாற்றி எடுத்துட்டேன். மொத்தமே 101 ரூபா கொடுத்து அந்த சீடு வாங்கியிருந்தேன். அதில் எனக்கு இப்போ கிடச்சது என்னதோ 2 செடி தான். இது ஒன்று, இனி ஒன்று, இந்த செடி, இந்த 2ம் தான் இருந்தது. மற்றபடி நான் இந்த சம்மரில் நாற்று மாற்றி வைக்கிற முறை ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். இது அப்படியே நான் மண்கலவிலே போட்டு விதைச்சா காய்கறி செடிகள் எல்லாமே சூப்பராக நல்லா வளர்ந்து வருது. சம்மரில் ரொம்ப அழகாக தான் வளருது. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி அந்த விதைகளே போட்டு வளர்த்துருக்கலாம். நாற்று மாற்றி வைக்கிற முறையில் செய்யாமல் நேரடியாக அந்த மண்கலவிலே போட்டிருந்தா ஒரு வேளை நல்லா வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது உங்கள் லைஃப்பில் நடந்தது, உங்களுடைய கார்டனில் நடந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆசையாக வச்ச செடி தான், எப்படியோ 2 நான் காப்பாற்றிட்டேன். அதுலேருந்தே சீடு எடுத்து அப்புறம் கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். ஆனாலும் ரொம்ப சேடாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப நிறைய பூக்கள் வரும்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப கம்மியாக தான் வந்தது. சரி, பரவாயில்ல.